பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோபு புத்தகத்தில் இருந்து வாசகம், அதிகாரம் 6, இறை வார்த்தை 10. அதுவே எனக்கு ஆறுதல் ஆகும், அழிக்கும் அல்லலிலும் அகமகிழ்வேன், தொடரும் துயரிலும் துள்ளி மகிழ்வேன், ஏனெனில் தூயவரின் சொற்களை மறுதலித்தேன் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக நற்கருணை நாதரை தேடி வந்திருக்கின்றோம். நற்கருணை நாதர் உயிருள்ள தெய்வம், வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தெய்வம், நம்மை வாழ வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வம், நம்முடைய குற்றப்பலிகளை எடுத்து மாற்றி நமக்காக விண்ணகத்திலே ஒரு இடத்தை அமைத்து வைத்திருக்கக்கூடிய தெய்வம் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள், என்னுடைய பணிக்காக ஜெபியுங்கள். ஒவ்வொரு நாளும் பரிசுத்த உள்ளத்தோடும் தூய உடலோடும் ஆண்டவருக்கு முன்பாக நின்று அவருடைய திருப்பணியை செய்வதற்காக எனக்காக ஒரு அருள் நிறைந்த மரியே ஜெபம் சொல்லி ஜெபியுங்கள். உங்களுடைய ஜெபம் என்னை தாங்கும். பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஏனென்றால் விசுவாசத்தோடும் நம்பிக்கையோடும் நீங்கள் இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக நற்கருணை நாதரை சந்திக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உடல் உள்ள சுகத்தை கொடுப்பார். ஆன்மீக உணவாக இறை வார்த்தையை சுமந்து வரக்கூடிய கருவியாய் இருக்கக்கூடிய இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக ஆண்டோடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய விண்ணப்பங்களையும் எனக்கு தெரியப்படுத்தலாம். அன்பார்ந்தவர்களே, ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து நீங்கள் துயரில் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையிலே துயரங்கள் சூழ்ந்து இருக்கலாம். எப்படிடா இந்த துயரத்தில் இருந்து வெளியிலே வரலாம் என்று ஒரு வழியை தேடி அதில் இருந்து நீங்கள் வெளியிலே வந்த பிறகு இன்னொரு துயரம் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சொல்லுகின்றார், யோபு என்கின்ற சொல்லக்கூடிய ஒரு சாதாரண ஒரு மனிதன் வழியாக தொடரும் துயரிலும் நான் துள்ளி மகிழ்வேன். யோபுக்கு வந்தது மாதிரி பிரச்சனை உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை வரவில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வந்த மாதிரி பிரச்சனை இன்னும் நீங்கள் சந்திக்கவில்லை. அதே போல் தீர்க்கதரிசியுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனையை போல் நீங்கள் இன்னும் சந்திக்கவில்லை. ஆனாலும் நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆண்டவரே, தொடர்ந்து இந்த துயரம் என்னை வாட்டி கொண்டு இருக்கின்றது. இந்த துயரத்தில் இருந்து நான் எப்பொழுது வெளியிலே வருவேன்? எப்பொழுது மன நிம்மதியோடு வாழ்வேன்? ஏன் என்னுடைய குடும்பத்தில் மட்டும் தொடர்ந்து இந்த துயரங்கள் நடக்கின்றது என்று நீங்கள் ஆண்டவரை நோக்கி பேசிக்கொண்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடந்தாலும் நீங்கள் துள்ளி மகிழ வேண்டும். ஒரு கெட்டது நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய வேளையிலே இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தருவார். பாருங்கள், ஆண்டவர் யோபுவின் வழியாக பேசினார். யோபு வேதனையில் இருந்தார், எல்லாவற்றையும் இழந்து போனார். இனி எதற்கு வாழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய பிறந்த நாளை கூட சபித்த ஒரு மனிதர் அவருடைய வாழ்க்கையில் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் பெற்றுக்கொள்வார் என்பதை அவர் கனவில் கூட நினைக்கவில்லை. ஏனென்றால் நமக்கு தெரியும், மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை சந்திக்கக்கூடிய பொழுது நேரத்திலே குறிப்பாக கேன்சர் நோய், HIV நோய் மற்றும் பல வகையான கொடுமையான நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளை நான் சந்தித்திருந்திருக்கின்றேன். அவர்களிடம் பேசும் பொழுது, ஃபாதர், எதற்காக நான் வாழ வேண்டும்? போதும், என்னுடைய குடும்பத்திற்கு நான் பாரமாக இருக்கின்றேன். இந்த துயரம் என்னை வாட்டுகின்றது, என்னுடைய உள்ளம் உடைந்து போய் இருக்கின்றது. தொடர்ந்து துயரில் நான் இருக்கிறேன். இந்த துன்பம் என்னை விட்டு போக வேண்டும் என்றால் நான் இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும் என்று சொன்ன நபர்கள் உண்டு. அன்பார்ந்தவர்களே, நான் அவர்களுக்காக ஜெபித்து விட்டு அந்த இடத்தை விட்டு நான் கடந்து வந்து இருக்கின்றேன். தொடர்ந்து நான் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கின்றேன். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? சீராக் 2வது அதிகாரம் 2-3 வரை உள்ள இறை வார்த்தை வாசித்து பாருங்கள். உள்ளத்தில் உண்மை உள்ளவனாக இரு, உறுதியாக இரு. துன்ப வேளையிலே
பதற்றமுடன் செயலாற்றாதே. ஆண்டவரை சிக்கன பிடித்துக்கொள், அவரை விட்டு விலகி செல்லாதே. உன் வாழ்க்கையின் முடிவில் வளமை அடைவாய். அல்லேலூயா. பாருங்கள், எவ்வளவு தெளிவாக ஆண்டவர் சொல்லுகின்றார். நீ உன்னுடைய வாழ்க்கையிலே துன்பங்களை சந்தித்தாலும் உண்மை உள்ளவனாக நீ இரு. பதற்றமுடன் செயலாற்றாதே, அமைதியோடு இரு. துன்ப வேளையிலும் உறுதியாக இரு. ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்லாதே. பாருங்கள், இது அநேக பேர் செய்யக்கூடிய ஒரு காரியம். சில பேர் சொல்லுவார்கள், நோய்க்கும் பார்க்க வேண்டும், பேய்க்கும் பார்க்க வேண்டும் என்று. 2 பேருக்கு எப்படி நீங்கள் வைத்தியம் பார்க்க முடியும்? அன்பார்ந்தவர்களே, பேய் தான் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனையை கொண்டு வருகின்றது. இதை ஒரு பழமொழியாக சொல்லுவார்கள். ஆனால் இது பழமொழி அல்ல. நீங்கள் நோய்க்கு பார்க்க வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பேய்க்கு பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் எங்கும் சொல்லவில்லை. கவனமாக இருக்க வேண்டும், ஏமாந்து போய்விடக் கூடாது. நீங்கள் ஆண்டவரை உறுதியாக சிக்கன பிடித்து கொள்ளக்கூடிய வேளையிலே வாழ்க்கையின் முடிவிலே வளமை அடைவீர்கள். பாருங்கள், யோபுடைய வாழ்க்கையிலே கடைசியாக இனி வாழ்க்கையே இல்லை என்று நினைத்த பொழுதும் ஆண்டவர் அவருடைய நோயை குணமாக்கி இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். யோபு 42:10 வாசித்து பாருங்கள். யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த பொழுதும் ஆண்டவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். எனவே நாம் வாழக்கூடிய இந்த நாட்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கை வட்டம் மிகவும் குறுகியது. இதில் இருந்து கொண்டு நான் பெரியவள், என்னிடமெல்லாம் இருக்கின்றது, எனக்கு இது போதும் என்று சொல்லி வாழ்ந்தீர்கள் என்றால், அன்பார்ந்தவர்களே, உங்களால் இந்த உலகத்தில் நிலைத்திருக்க முடியாது. கடவுளை பிரிந்து சென்ற யாருமே வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. எனவே நாம் மிகவும் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுவார் உங்களை பார்த்து, சீராக் 3:15, உன் துன்ப நாளில் கடவுள் உன்னை நினைவு கூறுவார் என்று. உங்களுடைய துன்பங்களிலே ஆண்டவர் உங்களை நினைவு கூறுவார். ஒருவேளை தொடர்ந்து இழப்பு இருக்கலாம். அன்பார்ந்தவர்களே, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவருடைய வாழ்க்கையில் நடந்தது போல ஒரு துயரமான காரியங்களை நான் எங்கும் பார்த்தது இல்லை. அவர் முதலில் அவருடைய மூத்த மகன் இறந்து போனார். அவர் இறந்து போய் 1 வருடத்திலே அவருடைய கணவர் இறந்து போனார். அவருடைய கணவர் இறந்து போய் மீண்டும் ஒரு 4-5 மாதத்திலே அவருடைய 2வது மகனும் இறந்து போனார். பாருங்கள், இந்த சகோதரி இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்தது இல்லை. தினமும் கோயிலுக்கு போகிறார்கள். இப்பொழுதும் அவர்கள் கோயிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த துன்பத்தின் நடுவிலும் கடவுளை தேடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த சகோதரி எவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து இருப்பார்கள். பாருங்கள், கணவனை இழந்து விட்டார்கள், 2 பிள்ளைகளை இழந்து விட்டார்கள். வாலிப பருவத்திலே இருந்தவர்கள் 2 பேரும் திருமணமானவர்கள், அவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றன. அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்க திட்டமாக கடந்து வந்தார். அவர் ஆண்டவரை விட்டு விலகி செல்லவில்லை, கோயிலுக்கு செல்வதை நிப்பாட்டவில்லை, தொடர்ந்து கோயிலுக்கு சென்றார், ஆண்டவரிடம் ஜெபித்தார். இப்பொழுதும் தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார். ஏனென்றால் இந்த உலகத்தில் பாருங்கள், யோபு 5:7 சொல்லப்பட்டு இருக்கின்றது, நெருப்பு சுடர் மேல் நோக்கி எழுவது போல துன்பத்திற்கு என்றே தோன்றினர் மனிதர். ஒரு அருமையான ஒரு வார்த்தை. மனிதர்கள் துன்பத்திற்காகவே இந்த உலகத்தில் பிறந்தவர்களாம். நெருப்பு சுடர் கீழ் நோக்கி செல்வது இல்லை, அவை மேல் நோக்கிதான் செல்லும். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே துன்பங்கள் உண்டு. ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நாம் நன்றாய் இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய நேரத்திலே ஒரு துன்பங்கள் நம்மை சூழ்ந்து வரலாம், வேதனை வரலாம், குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாம், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரலாம், கண்ணீரோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை திடப்படுத்துவார், பலப்படுத்துவார், உங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய கண்ணீரை துடைத்து விடுவார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாள் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நாள். இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபியுங்கள். தொடரும் துன்பத்திலும் நான் துள்ளி மகிழ்வேன் என்று சொல்லி
நற்கருணை நாதரை நோக்கி மன்றாடுங்கள், அவர் உங்களை பொறுப்படுத்திக் கொள்வார். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு சில மணித்துளிகள் நாம் ஜெபிப்போமா? நாம் இப்பொழுது மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை பொழுதிலே எவ்வளவோ துன்பங்களும் கஷ்டங்களும் வந்த பொழுதும் கூட ஆண்டவரே, உம்மை தேடி உமது பாதம் அமர்ந்து ஜெபிக்க நீர் செய்த உதவிக்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறேன் அப்பா. அநேக முறை துன்பங்களும் கஷ்டங்களும் வந்த பொழுது உள்ளத்திலே உண்மையற்றவர்களாக இருந்திருக்கின்றோம். உறுதியாக இல்லாதபடி துன்ப வேளையிலே மிகவும் பதற்றத்துடன் செயலாற்றி இருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த நேரத்திலே உம்மை உறுதியாக பிடித்து இருக்கிறோம் அப்பா. உம்மை விட்டு வழி விலகி சென்று விடாதபடி நாங்கள் இந்த உலகத்தில் வாழவும், இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கவும் நீர் எங்களோடு கூட இருக்கின்றீர். சீராக் 2:11 சொல்லப்பட்டு இருக்கின்றது, துன்ப வேளையில் காப்பாற்றுபவர் என்று. ஆம் தகப்பனே, துன்ப வேளையிலே நீர் எங்களை காப்பாற்றுகின்றீர், நீர் எங்களை ஆசீர்வதிக்கின்றீர், நீர் எங்களை பலப்படுத்துகின்றீர். இந்த நேரத்திலே என்னோடு இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய துன்பங்களிலும் நீர் கூட இருப்பீராக, அவர்களுக்கு ஆறுதலாக இருப்பீராக. நாங்கள் வாசிக்கின்றோம் யோபு 5:18, காயப்படுத்தினாலும் கட்டு போடுபவர் அவரே, அடித்தாலும் ஆற்றுகின்ற கை அவரது என்று. ஆம் தகப்பனே, நீரே எங்களோடு கூட இருந்து எங்களுடைய காயங்களை எடுத்து மாற்றுகின்றீர். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இரும், எங்களுடைய வாழ்க்கை மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உமது ராஜ்யம் வருக, உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவை, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.